ஒருத்தர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாரு யாருன்னா இருக்கிறீங்களா? பிடிக்குமா? பிடிக்காது. அது நல்லா நல்லா கிளிமிட்டு அப்படியே சும்மா அப்படியே மசாலா ஏத்தி அப்படியே வானல்ல எடுத்து ஆவலியா வாசனை வருது. ஆவலியா ஆவுது. உனக்கு தான் சொல்றேன். எவ்வளவு பேர் பாக்குற? மனம் திரும்பு. பச்சா சாப்பிட்டா நல்லா இருக்காது. சூடா ருசியா தவா மேல நல்லா பாக்குறாங்க நிறைய பேர். அவங்களுக்கு சொல்றேன், எப்படி பச்சை வந்து வாசனை வந்திருக்கும். நான் பாவி என்கிற யோசனை வந்துடுச்சு பச்சையா இருக்கும்போது. ஆனா இப்போ ஆண்டவர் எங்க தெரியுமா இருக்காரு? கரையில நல்ல கறி, நல்ல நெருப்பு கறி போட்டு சும்மா வாசனை வீசுது. அந்த வாசனை படையலாமா? இல்ல அது கீழே படிங்க. அவர் கரையில வந்து இறங்கின போது எப்பா ஆண்டு அடுப்பு பத்த வச்சுட்டு இருக்கிறாரு. அடுப்பு பத்த வைக்கலாம் ஆகுமா? முடியுமா? நீ எவ்வளோ நான் சம்பாதி அடுப்பே பத்த வைக்காம வருமா? நினைக்கிறதெல்லாம் அடுப்பு பத்த வச்சு தாகணும். இங்க யாரு தெரியுமா அடுப்பு பத்த வச்சுன்னு இருக்கிறது? ஆண்டவர். அல்லேலூயா. அன்னைக்கு நான் கூட இருந்தேன், பச்சையா வரணுங்கடா. இப்போ பசியோடு இருக்கிறீங்க பிள்ளைங்க. சமையக்கார ஆயிட்டார் ஆண்டவர். நல்ல சூப்பர் சமையல். ஆண்டவர் சமைச்சு சாப்பிட்டு இருப்பான்னா யோப்பா எப்படி இருந்திருக்கும் அந்த சாப்பாடு. இறங்கின உடனே பார்த்தோம், என்னடா இது, அங்க ஒன்றும் இல்லை. அப்புறம் வலது பக்கம் போடு நான் வலைய போட்டோம், எல்லாம் பிடிச்சோம். 153 மீன் பிடிச்சிட்டோம். அதை கூட எண்ணிட்டுக்கிறானுங்க சீக்கிரமா. எல்லாம் எண்ணலாம். இங்க கமாந்து இதுக்கு என்ன முடியுமா? சத்தம் வருதா இல்லையா? ஆச்சா இல்லையா? ஆச்சா இல்லையா? இந்த வீட்டுல பேசுறியா இல்லையா? ஆவதுக்குள்ளே லேலூயா. ஆண்டவர் சமைத்து சும்மா அங்க வீசிருந்தெல்லாம் பச்சை வாசனை, இப்ப இங்க வருது பாரு வாசனை கமான்னு. என்னடையாப்பா ஒரு மாதிரி ஆகுது, உருட்டுது, நாக்கு பெரட்டுது, வயிறு. அதுக்கு மேல இந்தாடா வாங்கடா. எல்லாருக்கும் என்ன பண்ணாரு? என்ன இயேசு தெரியுமா? இவர் மாம்சத்துல வந்தவர் அல்ல, உயிர் தெழுந்து வந்த அந்த வல்லமையோடு வந்ததுனால எல்லாம் ரெடி. உனக்கு ஆயத்தமா இருக்கிறது. கண் இருந்தும் காணலையோ, காது இருந்தும். இப்பயா சொல்றீங்களே, சொல்றதே சொல்லுமா? என்ன பிள்ளை? அது கிளி பிள்ளை, அது வேற. ஆனா இந்த பிள்ளை வேற. இந்த பிள்ளைக்கு ஆயத்தமாய் வச்சிருக்குது. என் கண் பார்க்கணும், என் காது இப்போ கேட்டுன்னு தானே இருக்குது. இன்னும் கேட்கணுமா? இன்னும் 1 மணி நேரம் போலாமா? முடிஞ்சு போச்சு. அதனால என் காது கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. என் ஆண்டவர் எனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சத நான் எடுக்காம விட மாட்டேன், சாப்பிடாம விட மாட்டேன். அவர் சமைச்சு எனக்கு கொடுக்குறாரா? ஐயோ தாய் உள்ளம் கொண்டவர். அல்லேலூயா. நீ அல்ல அது குறையாத அன்பு வந்துகிட்டே இருக்கும், எடுக்க வந்துட்டே இருக்கும். இப்ப எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, என்னடா பார்த்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது இல்லையே, இது வரைக்கும் கேட்டது இல்லையா? இயேசு சமையல் பண்ணது கேட்கலையா? எங்கிருந்து வந்திருக்கும் அடுப்பு, எங்கிருந்து வந்திருக்கும் கறி, எங்கிருந்து வந்திருக்கும் மீன்? அல்லேலூயா. ஆண்டவர் வலை போட்டிருந்தாரா? தூண்டி போட்டிருந்தாரா? என் பிள்ளைங்களுக்காக வா மீன் கூப்பிட்டு இருந்தாரா? இல்ல, அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட்டா அந்த கடல் கரையில காத்து தான் அடிக்கும். அங்கெல்லாம் யாரும் கறி நெருப்பு போட்டு சுட்டு வச்சுன்னு இருக்க மாட்டாங்க. அங்க அந்த நேரத்தில் விடிகாலத்தில் வியாபாரம் பண்றவங்க கூட எல்லாம் வந்து போன பிற்பாடு தான் வைப்பான், ஜனங்க வரும்போது தான் வைப்பான். ஆண்டவருக்கு அப்படி இல்லை, விடிகாலமே திறந்து வச்சிருக்கிறார் கடையை. யாரெல்லாம் பார்க்கறதுக்கு ஆசை இருக்குது இந்த கடையை? கொஞ்சம் பேர் ஹல்லேலூயா, ஓ சூப்பர். என்ன நம்ம ஃபாரமா இருக்கக்கூடாது, நாட்டி பாய் இருக்கணும். அல்லேலூயா.
வருது பாருங்க. இதுக்கு பேர் தான் நாட்டி ஃபாரம். ஹல்லேலூயா. பிடிச்சிக்கோங்கண்ணா, பிடிச்சிக்கோ மகளை, பிடிச்சிக்கோ. ஏன் ஒரு போடுற ஒரு சத்தத்துக்கு இயேசு நாமத்தில் எல்லாம் ஓடி போயிடணும். எல்லாம் வியாதியா வறுமையா என்ன இருக்குது எல்லாம் ஓடிடணும் இயேசுவின் நாமத்தில். அப்போ ஆண்டவர் காலையில கடை திறந்து வச்சிருக்காரு. யாரெல்லாம் இந்த கடைக்கு வர்றதுக்கு ஆசை? கொஞ்சம் பேரு. நான் வந்து எய்ப்பிடுவேன் கண்டிப்பா. அல்லேலூயா. அதிகாலையில் என்னை தேடுகிறவன். இங்க கண்டடைகிற மாதிரிலாம் இல்லை, ரெடி. காலை விடிகாலத்திலேயே எப்பா இவ்வளவு இல்லை பல்லு கூட டாய் பல்லுலாம் விளக்காதுடா, இன்னைக்கு ஒரு நாள். அதுக்குன்னு ஐயா சூப்பர் பிரசங்கம் பண்ணாரு. நான் பல் விளக்காமல் இனி சாப்பிடுவேன். எம்மா அப்படியான திருமணம் பண்ண போற நல்லா இருக்காது, பச்சை மீன் ஆயிடும். அப்புறம் இல்ல ஆண்டவர் அப்ப அவன் சொல்லியிருப்பாரு, ரொம்ப பசி வேற அவனுங்களுக்கு பொறுத்துக்க முடியல. அந்த அந்த கப்பு அந்த கடல்ல தண்ணி எடுத்தா அட்ரா மீனை காலையில. அல்லேலூயா. ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த மீன் கடைக்கு வாங்கம்மா, தயவு செய்து வாங்க. காலையில எழுந்த உடனே உனக்கு எப்போ தூக்கம் பெரியுதோ சொல்லு, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் வரேன், இன்னைக்கு உங்கள் வார்த்தையின்படி நான் வெளியே போகிறேன், இன்னைக்கு உங்கள் வார்த்தையின்படி நான் வண்டி மேலே ஏறி உட்காடுறேன். உய்ய மாட்டேன் கண்டிப்பாக. எத்தனை வாட்டி நான் விழுந்திருக்கணும், என்னை தாங்கினதை நான் உணர்ந்தேன். ஆண்டவர் எங்கள் வீட்டில் கொஞ்சம் வெயிட் இல்லை, அவங்க கொஞ்சம் தக்குன்னு இருப்பாங்க. அப்புறம் ஒரு இடத்துல வந்து இப்படி இப்படின்னா உய்ய போகிறேன், உய்ய மாட்டேன் அப்படின்னு ஒன்று டக்குன்னு இறங்கிடு. என்ன டக்குன்னு இறங்கினேன், நான் தான் சொல்ல உய்ய மாட்டேன்னு. நான் தாங்கலை, என் அப்பா தாங்குறாரு. உன்னை கட்டிக்கின்னு வந்த நாளிலிருந்து இப்போ இனிமேல் தான் பிரசங்கமே போக போதே. நான் படுற ஏன் படுற, ஏசப்பா கூட இருந்த அந்த வார்த்தை சொல்லவே மாட்டேன். இந்த மனுஷரை கட்டிக்கின்னு பின்னாடி சொல்றது, முன்னாடி சொன்னா கும்மாங்குத்த, அதால் பின்னாடி சொல்றது அந்த மனுஷனை. வேணாம் வேணாம் வேணாம், பின்னாடியும் சொல்லாத முன்னாடியும் சொல்லாத. கர்த்தர் நம்ம குடும்பத்துக்காக கடை திறந்து வச்சுக்கிறாருங்க. விடையாலமே எழுந்து எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? அந்த மீனை பார்க்குற வரைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது இந்த ஜெபத்தை. அப்போ கனகம்மா 10,000 வாங்குவியா? மாசத்துல போய் 10,000 வாங்குவியா? தலி பாருப்பா பாருப்பா அந்த இப்படி இப்படின்னு வாங்க மாட்டேன்னு சொல்லுமா. இயேசு நாமத்துல தானே பாரு. நான் 50,000 வாங்குவேன், நான் நிறைய கட்டுக்கட்டா குழந்தை கொடுப்பேன்ப்பா அவங்க கையில, கண்டிப்பா நான் வாங்கிக்குவேன். அம்மா அல்லேலூயா. நீ கட்டுக்கட்ட ஆசீர்வதிக்கப்படு. இங்க கட்டெல்லாம் நமக்கு தேவையில்லை, அந்த கட்டை வச்சு நாம என்ன பண்ண போறோம் இல்லையா? அதனால எல்லாம் கை நிறைய வாங்குங்க, கை நீரை சந்தோஷமா. அந்த மீனை பார்த்த உடனே எப்பா எங்கந்திரா மசாலா வந்திருக்கோம், எங்கந்திரா இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றதுக்குலாம் நேரம் இல்லை, எட்டு கபா 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 உள்ள போயிடுச்சு. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் உங்கள் தலை மேலும், உங்கள் பிள்ளைகள் தலை மேலும், உங்கள் வேலை மேலும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நின்று கண்களை மூடி அல்லேலூயா. என்னையும் நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு, என்னையும் நினைத்த அன்பு, என்னை கைவிடாமல் நடத்திய அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு. அவர் பார்வை விட்டு நான் எங்கேயும் போக முடியாது. அவர் பார்வை என் மேலே இருக்கு. நான் கடல் தாண்டி போனாலும் அவர் பார்வை என் மேல இருக்கிறது. இந்த பூமியில எந்த மூளைக்கு போனாலும் அவர் பார்வை என் மேல இருக்குது. சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, அல்ல அல்ல குறையா
அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. எதுக்காக ஏங்கதம்மா? என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என்னையோ அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தி வந்த அன்பு. ஆமென் ஆமென். என்னையோ அபிஷேகித்த அன்பு, என்னை அதிசயமாய் நடத்தி வந்த அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, என்னை கவர்ந்து கொண்ட இயேசுவின் அன்பு, அல்ல அல்ல குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தேவிட்டாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு, என் இயேசுவின் இணையில்லாத அன்பு. இயேசுவின் அன்பு மாறாத, அள்ளி அள்ளி கொடுக்கிற கரம் இது. அதுக்காக தான் அந்த கரத்துல ஆடி வச்சு அடிக்கப்பட்டது. பிசாசு நினைச்சா நீ உயிரோடு இருந்தா தானே வள்ளி அள்ளி கொடுப்பேன், இந்த பசங்கள்லாம் அல்ல அல்ல குறையாத அன்பின் பாடுவானுங்க, உன் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கும் போது அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டு, அந்த ஆணிகள் மத்தியிலே தொங்கிக் கொண்டு, நான் எந்த நிலையில இருந்தாலும் என் பிள்ளைங்களுக்கு அள்ளி அள்ளி தான் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணி நம்மை இம்மட்டுமாய் நடத்தி இம்மட்டுமாய் ஆசீர்வதித்த தேவாதி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.